ஹியூமன் பாடியில் எங்கே ஸ்கேன் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஏதாவது டேமேஜ் இருந்தால் தெரிஞ்சிடும். பிரேம் மூளையில் எங்கே டேமேஜ் இருந்தாலும் அதை ஈஸியாக காட்டி கொடுத்துரும். அதில் சில மெடிக்கல் விஷயம்லாம் இருக்குது, அது டாக்டர்ஸால் மட்டும்தான் சொல்ல முடியும். பட் அவங்களுக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்குது, பேஷண்ட் ஹிஸ்ட்ரி. பேஷண்டா? நம்ம பிரேம், அவனை பற்றி நமக்கு தான் நல்லா தெரியும். பிரேம் ரொம்ப காலமாகவே மைல்டாக ஒரு டிப்ரெஷனில் தான் இருக்கும். அது கொஞ்ச நாளாக மோசமான மன அழுத்தம், மனசோர்வு, மன உளைச்சல், மனக்குழப்பம்னு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கான். இதெல்லாம் அவன் மனசுக்குள்ளேயே அமுங்கி 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 வெடிச்சு வெளியே வரதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கு. இட் வாஸ் வெயிட்டிங் ஃபார் எ பிரேக் அவுட். அந்த பிரேக்கிங் பாயிண்ட் தான் நீ அடிச்ச ஷாட். அதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு அவனுக்குள்ள இருந்த சப்ரஷன், டிப்ரெஷன், அப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, ஃபோபியா, டிஸார்டர், காம்ப்ளெக்ஸ், கஷ்டம், நஷ்டம், சோகம், பயம், பதட்டம் எல்லாம் பீரிட்டு வெளியே இருந்துச்சு. சார் இங்கே பாத்ரூம் எப்படி சார் போகணும்? இது பிரேமோட ஹிஸ்ட்ரி மட்டும்தான். இன்னொரு விஷயம், பிரேம் சொல்கிற மாதிரி மெடுலா பிளாங்கெட்டில் தான் அடிபட்டிருக்கணும்னு அவசியமே இல்லை. பிரெயினில் செரிபரம், செரிபெல்லம், பிட்யூட்டரி கிளாண்ட், கார்பஸ் கலோசம், கிரே மேட்டர், ஒயிட் மேட்டர், அதை சுற்றி இருக்கிற மற்ற மேட்டர், இப்படி எதில் வேணாலும் அடிபட்டுருக்கலாம். என்னாச்சு? இல்லை சரஸ்வானா வந்துக்கிட்டே இருப்பான், எங்கே போயிடுவான். இந்த மூளை ஃபுல்லாகவே நர்வ்ஸும் கெமிக்கல்ஸ் தான் ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கு. அடிபட்டதில் இந்த கெமிக்கல்ஸ் கொஞ்சம் குழம்பி இருந்தால் கூட இந்த குழம்பின கெமிக்கல்ஸ் எல்லாம் ரீசெட் ஆகி தெரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நான் உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த சேது படத்தில் விக்ரம் தலையை பாறையில் மோதுவாங்கல்ல, அப்போ சில கிராஃபிக்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. இந்த மண்டை உடஞ்சி, மூளை ஜவ்வெல்லாம் கிழிஞ்சு, ரத்தம் உடஞ்சி. பக்ஸு, எனக்கு என்னமோ டாக்டர் சொல்கிறதே பெட்டராக இருக்கும்னு தோணுது பக்ஸு. இதுக்கு தான் முதல்ல சொன்னால் உனக்கு புரியாதுன்னு சும்மா வாயை வச்சுட்டு கேட்க வந்துட்டேன். ஒழிச்சு ஏய், இனிமேல் நீ எங்கேயா போனால் நானும் கூட வரேன். இந்த ஆள்கிட்ட தனியாக விட்டு போகாது. இதில் எது மெடலா? இதான் மெடுலா ஆப்ளங்கேட்டா. யாரோட ஸ்கேனு? எவ்ரிதிங் இஸ் நார்மல், ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நைட் அவர் அப்சர்வேஷனில் இருக்கட்டும். யாராவது ஒரு ஆள் கூட இருங்க, எப்போ வேணாலும் சரியாகலாம். நாளைக்கு காலைல சீஃப் டாக்டர் வந்தோன்னே இந்த ரிப்போர்ட்லாம் பார்க்கட்டும். ஓகேயா? நீங்களே வச்சுருங்க. டாக்டர், நாளைக்கு அவனுக்கு ரிசப்ஷன். என்னது? நாளைக்கு அவனுக்கு கல்யாணம். என்னையா சொல்கிறீங்க? அதான் அவன் இன்னைக்கு நைட் இங்கே ஸ்டே பண்ண முடியாது. அவர் வீட்டில் சொல்லிட்டீங்கல்ல? இல்லையா? ஏன் சொன்னால் பயந்துருவாங்க டாக்டர். பயந்துருவாங்களா? என்ன பேசுகிறீங்க? அவங்க வீட்டில் சொல்லாமல் எப்படி? இன்கேஸ் நாளைக்கு காலையிலக்குள்ளே அவருக்கு சரியாகலை, அப்போ என்ன பண்ணுவீங்க? முதல்ல அவர் வீட்டில் போய் யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்கள் கிளம்புங்க. எப்படி பக்ஸு, அவங்க வீட்டில் சொல்லிடலாமா? என்ன நீ சொல்லுவ? மாடு மாதிரி வயசாகுது, கிரிக்கெட்டோட போய் கீழே விழுந்துட்டோம்பியா? அப்படி இல்லை பக்ஸு, வேறு மாதிரி சொன்னான்ல. கல்யாண வேலையாக பைக்கில் போகும்போது கீழே விட்டான்னு சொன்னாங்க. ஃபுல் அப்பா, அவனே மூச்சுக்கு 300 தடவை கிரிக்கெட்டோட போனோம், பால் மேலே போச்சு, நீ தானே அடிச்ச, பிடிக்க போய் நான் கீழே விழுந்துட்டேன்னு சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். அது மேட்ரு இல்லை பக்ஸ். அவங்க வீட்டுக்கு இது தெரிய வேணான்னு எனக்கு தோணுது. பிரேம் அம்மாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவனுக்கு இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சதுன்னா ரொம்ப பயந்துருவாங்க. அதுவும் இல்லாமல் தனா வீட்டுக்கு மட்டும் இந்த விஷயம் போச்சு, அவ்வளோதான். அவன் சொல்கிறதான் கரெக்ட். அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவங்க வந்தாலும் ஹாஸ்பிட்டல் இதே பொசிச்சர் தான். அதான் டாக்டர் நாளைக்கு காலைக்குள்ளே சரியாங்கிறாரு. யாருக்கும் சொல்ல வேணாம்.
நம்மளே பார்த்துப்போம். என்னடா நைட் அவங்க வீட்டில் என்னடா சொல்லி சமாளிக்கிறது? இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஏற்கனவே பிரேமுக்கும் அவங்க எம்டிக்கும் பிரச்சனைன்னு அவங்க வீட்டில் தெரியும். இப்போ ஏரெண்டு வேற. ஏரெண்டா ஆடிட்டிங். பிரேமுக்கு தான் மெயினாக எல்லா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் தெரியும். எம்டி வந்து இப்போ நாளைக்கு காலைக்குள்ளே எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும் செம்ம டார்ச்சர் பண்ணுறாரு. இப்போ பிரேம் ஆக்சுவல் ஆஃபீஸில் தான் இருக்கான். கூட எம்டி இருக்காரு. ஒர்க் முடிய லேட் நைட் ஆகிடும். லேட் நைட் ஆயிடுச்சுன்னா பிரேம் ஆஃபீஸில் ஸ்டே பண்ணி நாளைக்கு காலைல தான் வீட்டுக்கு போக முடியும். அதெல்லாம் சரி, இப்போ இதை எப்படி பிரேம் சொல்லுவான்? பிரேம் எப்படி சொல்லுவான்? அவன் தான் எப்படி கூட பிஸியாக உள்ள ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கானே. இவர் சொல்லட்டும். இவர் பிரேம் கூட தான் வேலை செய்கிறாரு. எப்படி அவன் மட்டும் வேலை பார்ப்பான், நான் சும்மா இருப்பானா? பக்ஸு, இப்போ இந்த ஈகோ தேவையா? அதுக்கு இல்லையா, எப்படி கூட இருந்தான்னா பிரேம் ஒரு ஃபோன் பண்ணி பேசக்கூடாதா? ரொம்ப யோசிக்காதீங்க பக்ஸு. எல்லாம் நீங்கள் சொல்கிறதுலாம் இருக்கு. ஃபோன் கூட பண்ண முடியாத அளவுக்கு டென்ஷனாக பிஸியாக எம்டி கூட ரூமில் ஒர்க் போயிட்டு இருக்குன்னு அந்த மாதிரி நீங்கள் தான் டெவலப் பண்ணணும். சரி, இப்போ அப்படியே பண்ணுவோம். வேறு வழி இல்லை. தனாவுக்கு இதை அப்படியே பிரேம் மொபைல்லேருந்து அவன் அனுப்புன மாதிரியே ஒரு எஸ்எம்எஸ் டைப் பண்ணி அனுப்பிடுவோம். நல்ல ஐடியா. ஏன் சொல்ல மாட்டேன்? சிஸ்டர், 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 அந்த பேஷண்ட் உங்களை கூப்பிடுறாரு. ஒரு நிமிஷம் இருங்க. ப்ளீஸ் டி, நீ போய் ஆன்சர் பண்ணு. போடி, நானே எத்தனை தடவை போகிறது, என்னால் முடியாது, நீயே போ. ப்ளீஸ் டி, பாத்தியா? சிஸ்டர், சிஸ்டர், வரேன் சார். ஒரு நிமிஷம். தான் லாஸ்ட், இது ஒரு டைம் மட்டும் நீ போய் பாரு. நெக்ஸ்ட் டைம் ஷோராக நான் போகிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் செய்கிறேன். ஆனால் இது மட்டும் என்னால் அந்த பெட்ல இருக்க பேஷண்ட் உங்களை கூப்பிடாரு பாருங்க. தெரியும் சார். என்னாச்சு? பிரேம் இப்போ என்ன சொல்கிறாரு? எங்கள் எம்டி அசிங்கமாக திட்டுறாரு. அப்போது ஓகே. தனாவுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்டியா? ரிப்ளை ஒன்றும் வரல. ம், கோவமாக இருப்பா. ஆமாயா, உங்களுக்கு வேறு வேலையே இல்லை, கேட்டால் லவ்வும்பாங்க. சொல்லுங்கள் சார். ஓகே சார், ஓகே சார், உடனே வரேன் சார். மதன் சார் வந்திருக்காராம், பார்க்கிங்கில் வெயிட் பண்ணுறாராம். அவருக்கு எப்படி தெரியும்? நீ ஏடிஎம்மில் காசு எடுக்க போனேல்ல, அப்போ ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டார். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ நான் எங்கே இருந்தேன்? ரொம்ப முக்கியம். ஏன் பக்ஸு, அதான் யாருக்கும் தெரிய வேணாம் தானே நம்ம முடிவு பண்ணோம். அப்படி இல்லையா, மதன் சாருக்கு பிரேமிட்டில் யாரையுமே தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் ஒரு சொல்ல மாட்டார் சார். அதுவும் இல்லாமல் இந்த விஷயம் நம்மளை தவிர பெரியவங்க யாருக்காவது தெரியாது நல்லது. சின்ன பசங்க விளையாட்ட ஆடக்கூடாது. அறிவில்லை உனக்கு? இன்னொரு நாளில் கல்யாணம் ஆக போகிறேன்னு கூப்பிட்டு போய் நீங்கள் கிரிக்கெட் விளையாடுறீங்க. இல்லை சார், இப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்கல. என்னது எதிர்பார்க்கலையா? உங்ககிட்ட சொல்லிட்டா வரும். கல்யாணம் மாப்பிள்ளை முதல்ல பைக்கில் வெளியே சுற்றக்கூடாது, அது தெரியுமா உனக்கு? என்ன வயசாகுது உங்களுக்கெல்லாம்? இன்னும் மனசில் சின்ன பசங்க நினைப்பா? உன்னோட வயசில் எனக்கு கல்யாணம் ஆகி 2 புள்ள. சரி, அது விடு. என்ன சொல்கிறாங்க? சரியாயிடும்னு சொல்கிறாங்க. யார் சொன்ன? டாக்டர் சொன்னார். எந்த டாக்டர்? சார் பேர் தெரியல சார், பிளாக்கில் சொன்னாங்க. என்ன சொல்கிறாரு? கீழே விழுந்து தலையில் அடிப்பட்டனால டெம்பரரி மெமரி லாஸ் ஆகிருக்கான். நாளைக்கு காலைக்குள்ளே சரியாக இருக்கிறாங்க. மது
மருது மிருதுலா முதல்ல மிடில்தா மெதுலா மிடில் ஆம்ப்ளிகேட்டா அங்கே தான் அடிபட்டிருக்கும். இதைத்தான் இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணானா? இப்படி தான் ஃப்ரெண்டு பாய் பேர் அபிபுல்லா. அவங்க வைஃப் நல்ல பர்சனாலிட்டி, 2 பசங்க. இப்படி தான் ஒரு நைட் செகண்ட் ஷோ படம் பார்த்துட்டு ஃபேமிலியோட ஸ்கூட்டரில் வந்துகிட்டே இருந்தான். திடீர்னு குறுக்கல் மாடு வந்துச்சு. அது மேலே விட்டா. எழுந்தவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அவனுக்கும் இங்கே தான் மெது மருது மிடில் ஆப்ளிங்கேட்டா. அங்கே தான் அடிபட்டிருக்கு. அவனுக்கும் இங்கே தான் ட்ரீட்மெண்ட். ஞாபகம் வந்துச்சா சார்? இல்லை. எப்போ விழுந்தாரு? கரெக்டாக ஒரு 15 இயர்ஸ் இருக்கும்.